சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 30, 2026. தலைப்ப கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை. யோவான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார், தரித்திரருக்குச் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். மத்தேயு. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மாற்கு. அப்பொழுது ஜெபாலயத் தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து, அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியமடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனோடு சென்றார்.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்துப் போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலயத் தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையிருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலீத்தா குமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். யோவான். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. மார்க்கு. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். மத்தேயு. விடியற்காலமானபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கொதா என்னும் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமியதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மத்தேயு. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன்.
அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, வாழ்க என்றார். லூக்கா. எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து பாடுபடவும், 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. நீங்கள் இவைகளுக்குச் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய், தம்முடைய கைகளை உயர்த்தி, அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில், அவர்களை விட்டு பிரிந்து, பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து, நாடோறும் தேவாலயத்திலே தேவனைப் புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்து மாம்சத்தில் உதித்த பிழையை அழிப்பதற்காக மனித உருவெடுத்த கடவுளின் தெய்வீக வெளிப்பாடு. நானும் என் தந்தையும் ஒன்றே என்ற நம் ஆண்டவரின் கூற்று அவரை ரபிக்களின் கல்விசார் இறையியலிலிருந்து பிரித்தது. கடவுளை பற்றிய அவரது மேம்பட்ட புரிதல் அவர்களுக்கு ஒரு கண்டனமாக அமைந்தது. அவர் ஒரே ஒரு மனதை மட்டுமே அறிந்திருந்தார், வேறெதற்கும் உரிமை கோரவில்லை. அகந்தை என்பது உடலுக்கு பதிலாக மனமே என்றும், பருப்பொருள், பாவம், தீமை ஆகியவை மனம் அல்ல என்றும் அவர் அறிந்திருந்தார். இந்த தெய்வீக அறிவியலை பற்றிய அவரது புரிதல், அந்த காலத்தின் சாபக்கேடுகளை அவர் மீது கொண்டு வந்தது. நம் குரு தம் மாணவர்களுக்கு முன்வைத்த முதல் விசுவாச கோட்பாடு குணப்படுத்துதல் ஆகும், மேலும் அவர் தம் செயல்களால் தம் விசுவாசத்தை நிரூபித்தார். பண்டைய கிறிஸ்தவர்கள் குணப்படுத்துபவர்களாக இருந்தனர். கிறிஸ்தவத்தின் இந்த கூறு ஏன் தொலைந்துவிட்டது? ஏனெனில், நமது மத அமைப்புகள் ஏறக்குறைய நமது மருத்துவ அமைப்புகளால் ஆளப்படுகின்றன. முதல் சிலை வழிபாடு என்பது பருப்பொருளின் மீதான நம்பிக்கையாகும். பள்ளிகள் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட மருந்துகளின் மீதான நம்பிக்கையையே நாகரிகமாக்கியுள்ளன. பருப்பொருள் அதன் சொந்த முரண்பாடுகளை அழிக்கும் என்று நம்புவதால் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் பலியிடப்பட்டுள்ளன. இத்தகைய அமைப்புகள் ஆன்மீக சக்தியின் உயிர்ச்சக்தி அற்றவை, அந்த சக்தியால் பௌதிக புலன் அறிவியலின் அடிமையாக்கப்பட்டு மதம் கிறிஸ்துவை போன்றதாக மாறுகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் இறையியலில் நோயாளிகளை குணப்படுத்துவதும் அடங்கும். மக்களின் எதிர்மறையான மற்றும் தவறான கருத்துக்கள் கிறிஸ்து தேவனுடன் கொண்டிருந்த குமாரத்துவத்தை அவர்களின் உணர்வுகளிலிருந்து மறைத்தன. அவருடைய ஆவிக்குரிய இருப்பை அவர்களால் பகுத்தறிய முடியவில்லை. அவர்களுடைய மாம்ச சிந்தைகள் அதற்கு விரோதமாயிருந்தன. கிறிஸ்து இயேசுவால் முன்வைக்கப்பட்ட தேவனுடைய ஆவிக்குரிய கருத்துக்கு பதிலாக அவர்களுடைய எண்ணங்கள் மரணத்துக்குரிய பிழையால் நிறைந்திருந்தன. சத்தியத்தின் ஆவிக்குரிய உணர்வை மறைக்கும் பாவத்தின் மூலம் தேவனுடைய சாயலை நாம் இழந்துவிடுகிறோம். பாவத்தை அடக்கி தேவனுடைய குமாரர்களின் விடுதலையாகிய மனிதனின் சுதந்திரத்தை நாம் நிரூபிக்கும் போது மட்டுமே இந்த சாயலை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இயேசுவின் ஆவிக்குரிய தோற்றமும் புரிதலும் இருப்பின் உண்மைகளை வெளிப்படுத்தவும், ஆவிக்குரிய சத்தியம் எவ்வாறு சரீர பிழையை அழிக்கிறது, நோய்களை குணப்படுத்துகிறது மற்றும் மரணத்தை வெல்கிறது என்பதை மறுக்க முடியாதபடி நிரூபிக்கவும் அவருக்கு உதவியது. ஜெப ஆலயத் தலைவரின் மகளை அவர்கள் இறந்துவிட்டதாக அழைத்தார்கள், ஆனால் அவரோ அவள் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று கூறினார்.
அவளிடம் அவர், பெண்ணே, உனக்குச் சொல்கிறேன், எழுந்திரு, என்று மட்டும் சொன்னார். இதுவே நித்திய ஜீவன், என்கிறார் இயேசு. இருக்கிறது, இருக்கும் என்பதல்ல, பின்னர் அவர் நித்திய ஜீவனை, தம் பிதாவையும் தம்மையுமாகிய தற்கால அறிவாக, அதாவது அன்பு, சத்தியம் மற்றும் ஜீவன் பற்றிய அறிவாக வரையறுக்கிறார். ஒரே மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிவதே நித்திய ஜீவன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் ஜீவிக்க மாட்டான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான் என்று வேதவாக்கியங்கள் கூறுகின்றன. இது சத்தியமே மனிதனின் உண்மையான ஜீவன் என்பதை காட்டுகிறது. ஆனால் மனிதகுலம் இந்த போதனையை நடைமுறைப்படுத்துவதை எதிர்க்கிறது. தேவன் மீதான நமது விசுவாசத்தின் ஒவ்வொரு சோதனையும் நம்மை பலப்படுத்துகிறது. நன்மையைச் சாந்தமாக வெளிக்காட்டும், மனிதனின் மிக உயர்ந்த போதகரும் நண்பருமான அவர், கடவுளுடன் தனியாக தனது பூவுலக விதியைச் சந்தித்தார். இரக்கப்பட அங்கே மனித கண் இல்லை, காப்பாற்ற கரமும் இல்லை. தாம் ஆசீர்வதித்த அனைவராலும் கைவிடப்பட்ட, அதிகாரத்தின் மிக உயர்ந்த பதவியில் இருந்த, விண்ணகத்தின் மாபெரும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட கடவுளின் இந்த உண்மையுள்ள காவலர், எல்லையற்ற ஆவியின் புதுப்பித்தலால் உருமாற்றப்பட தயாராக இருந்தார். கிறிஸ்து உலக பொருட்களுக்கு உட்பட்டவர் அல்ல, மாறாக மனித கோபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும், சத்தியம், வாழ்வு மற்றும் அன்பு ஆகியவற்றின் மூலம் பாவம், நோய், மரணம் மற்றும் கல்லறை ஆகியவற்றை வெல்ல வல்லவர் என்றும் அவர் நிரூபிக்கவிருந்தார். கிறிஸ்தவ அறிவியல் புரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பே அது பெரும் வரவேற்பை இயேசு முன்னறிந்தார். ஆனால் இந்த முன்னறிவு அவரை தடுக்கவில்லை. அவர் தமது இறைப்பணியை நிறைவேற்றிவிட்டு பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தார். கல்லறையில் அவர் 3 நாட்கள் செய்த பணி, காலத்தின் மீது நித்தியத்தின் முத்திரையை பதித்தது. வாழ்வு மரணமற்றது என்றும், அன்பு வெறுப்பை வெல்லும் என்றும் அவர் நிரூபித்தார். வழியில் பாறைகளால் ஆன சுவர்கள் இருந்தன, மேலும் குகையின் வாயிலிருந்து ஒரு பெரிய கல்லை உருட்டி எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இயேசு ஒவ்வொரு பௌதிக தடையையும் வென்று, பொருளின் ஒவ்வொரு விதியையும் கடந்து, ஒரு உன்னதமான வெற்றியின், ஒரு நித்திய வெற்றியின் மகிமையால் முடிசூட்டப்பட்டு, தனது இருண்ட ஓய்விடத்திலிருந்து வெளிப்பட்டார். நம் ஆண்டவர், மரணம் மற்றும் கல்லறையின் மீதான தனது வெற்றியில் தெய்வீக அறிவியலை முழுமையாகவும் இறுதியாகவும் நிரூபித்தார். இயேசுவின் செயல் மனிதர்களின் அறிவொளிக்காகவும், முழு உலகையும் பாவம், நோய் மற்றும் மரணத்திலிருந்து மீட்பதற்காகவும் இருந்தது. தமது மகத்தான மனித வாழ்வின் ஊடாக அவர் தெய்வீக வாழ்வை வெளிப்படுத்தினார். தமது தூய அன்பின் விரிவிலிருந்து அவர் அன்பை வரையறுத்தார். சத்தியத்தின் செழுமையால் அவர் பிழையை வென்றார். உலகம் அவரது நீதியை காணாததால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவரது மேன்மைமிகு முன்மாதிரி அறிமுகப்படுத்திய நல்லிணக்கத்தை பூமி ஏற்றுக்கொண்டது. ஒரு பகுதி மனித உருவத்தை அணிந்து, அதாவது மரணமடையும் பார்வைக்கு தோன்றியபடி, ஒரு மனித தாயால் கருத்தரிக்கப்பட்ட இயேசு, ஆன்மாவுக்கும் உடலுக்கும், உண்மைக்கும் தவறுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருந்தார். தெய்வீக அறிவியலின் வழியை விளக்கி நிரூபித்து, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் இரட்சிப்பின் வழியாக ஆனார். அவரிடமிருந்து மரணமடையும் மனிதர்கள் தீமையிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். உண்மையான மனிதன் அறிவியலால் தன் படைப்பாளருடன் இணைக்கப்பட்டிருப்பதால். மரணமடையும் மனிதர்கள் பாவத்திலிருந்து விலகி, தங்கள் மரண சுயத்தை மறந்தால் மட்டும் போதும்,
உண்மையான மனிதரான கிறிஸ்துவையும் கடவுளுடனான அவரது உறவையும் கண்டறிந்து தெய்வீக குமாரத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். கொலோசையர் அத்தியாயம் 3 வசனம் 4 இல் பவுல் இவ்வாறு எழுதுகிறார்: நமது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவருடன் மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆன்மீக வாழ்வு அதன் முழுமையான பரிபூரணம். தொடர்ச்சி மற்றும் வல்லமையுடன் புரிந்து கொள்ளப்படும்போது மனிதன் கடவுளின் சாயலில் காணப்படுவான். அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளின் முழுமையான பொருள் இதுதான்: அப்பொழுது மனிதன் அவருடைய சாயலில் பிதாவைப் போல பரிபூரணமானவனாகவும் ஜீவனில் அழிவற்றவனாகவும் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருப்பவனாகவும், அதாவது மனித புலன்கள் மனிதனை கண்டிராத இடத்தில் தெய்வீக அன்பில் சத்தியத்துடன் காணப்படுவான். கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் வழியை நாம் கற்று மனிதனின் ஆன்மீக இருப்பை உணர்ந்து கொள்ளும்போது கடவுளின் படைப்பையும் பூமி, விண்ணகம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் நாம் கண்டு அறிந்து கொள்வோம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.